நாள் எனக்கு ஒரு சிறப்பான நாளாகவே புரியுது. ஏன்னா நான் என் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. செக்லா வேற எனக்கு பக்கத்துல வந்து என்ன சார் இப்படி நான் சரியா கவனிக்காதேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாரு. உடை மாத்திட்டு வர சொன்னதையும் கவனிக்கல, நான் எதையுமே கவனிக்கல. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளாக தான் தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 4 நண்பர்களால துவக்கப்பட்ட இந்த அமைப்பு சரிதானே. 4 நண்பர்கள் உருவாக்கிய இந்த அமைப்பு ரோட்டரிங்கிறது ஒரு மாபெரும் அமைப்பு. 4 நண்பர்கள் உருவாக்கிய அமைப்பு, 4 வழி சோதனையின் வழியாக நடக்கின்ற அமைப்பு, 4 சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில 4வது மாதத்துல நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு நாள் அப்படின்னு பார்த்தா இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாளும் இனிய நாளாக இருக்கும் அப்படிங்கிற அந்த வகையில அடுத்து நமக்கு வந்து பெண்களை அப்படிங்கிறத பேசி அமர்ந்திருக்கிறார் இல்லையா, யோகேஷ் டாக்டர் பேசியிருக்காங்க. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல இவரோட ப்ரொஃபைல் பார்த்து நான் வியந்திருக்கேன். இவரை கொஞ்சம் நாம் இயக்குவதற்கானவர்கள் அவர் நம்மை இயக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதராக இருக்கிறார். 50,000 நபர்களுக்கு மேல பயிற்சி வழங்கி இருக்கிறார். மானுட பயிற்சி வழங்கி இருக்கிறாரு. அம்மா அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை வழங்கியிருக்கிறார். ஆங்கிலத்திலும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அவரு எல்லாரும் குழுவில் அறிமுகப்படுத்திங்க அப்படிங்கும் போது அவர் அழகா வாட்ஸ்அப் படத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிப்பாரு இல்லையா, அது போல இவரு போட்டுட்டு என்னுடைய பேர் முகுந்தங்க, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னாரு. நான் ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வில்லுமானவரா இருப்பாங்க கீழே நான் மேகதூதன்கிற புனைப்பெயர்ல தான் புத்தகமா எழுதுறேங்க அப்படின்னு போட்டிருந்தார். அந்த வகையில ஒரு அற்புதமான மனிதன். இவர் வந்து இவருக்கு உடல் மொழி தேவையில்லை. ஏன்னா இவர் ஒரு ரேடியோவுல நாடகத்துல நிறைய நடிகர் குரல் வளம் மட்டும் இருந்தா போதும் அழகா நடிச்சுட்டு வந்துருவாரு. ஓவியர் கூட இன்னும் கூடுதலா சொன்னோம், இவர் இறை தூதராக அர்ச்சகராகவும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு கூட. உங்களோட உரை கேட்டு நானும் நன்றி ஐயா. இனிய மாலை வணக்கம். நகைச்சுவையான நடுவருக்கும் நல் சுவை கேட்க வந்திருக்கும் அவையோருக்கும் எனது மற்ற ரோட்டரி சொந்தங்களுக்கும் இனிய பொன் மாலை வணக்கம். பொதுவாகவே இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஐயா நடுவரும் பதில் சொல்லலாம். நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க ரோட்டரிக்கு கிளம்பிட்டீங்களா? சண்டே அன்னைக்கு கூட வீட்டுல இருக்க மாட்டீங்களா? இதே வேலையா போச்சா உங்களுக்குன்னு எத்தனை மனைவி சொன்னாங்க? எத்தனை பேர் இந்த கேள்வியை சந்திச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் அதை சந்திச்சிருக்கீங்க? தலைவரை இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. இந்த பயம் இருக்கும்ல, வீட்டுக்கு திருப்பி ராத்திரி போகணுங்கிற பயம் இருக்கும்ல, அதனால எல்லாருமே கை தூக்கினாங்க. அப்ப தீர்ப்பு அங்கேயே முடிஞ்சு போச்சே தலைவரை, நீங்க அறிவிச்சிடலாம். ஏன்னா ஊக்குவிக்கிறதுல பெண்கள் இல்லை அப்படிங்கிறது ஆயிடுது. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் ரோட்டரிக்கு தான் போவீங்களான்னு கேள்வி கேட்கும் போதே முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான அத்தனை பேரும் கை தூக்கி வச்சிங்க. தீர்ப்புக்கான இதுவும் உங்களுக்கு கிடைச்சிடுது. அதனால தலைவரே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சமூகத்துல யாரால என் வீட்டுல ஒன்றும் நடக்காது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு எலிஜிபிள் பேச்சுலர். அதனாலதான் தைரியமா பேசிட்டு இருக்கேன். தலைவரே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த ஊக்குவிக்கணும்னா யாரால முடியும்? அந்த விஷயத்த நல்லா புரிஞ்சு அதை செயல்படக்கூடியவர்களால தான் இன்னொருத்தர ஊக்குவிக்க முடியும். சேவைய சிறப்பா செய்யறவங்க ஆண்கள்னு இப்ப எல்லாருமே சொன்னாங்க. அப்பன்னா ஆண்கள் தானே ஊக்குவிக்க முடியும். ஒரு விஷயம் தெரியாமையோ யாரும் அதை செய்யன்னு சொல்ல முடியாது. இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லணும்னா அந்த விஷயத்துல முத்தெடுத்த ஆளா இருக்கணும். அப்பதான் ஏன்னா அதனோட ரிஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும், அதனோட சாதக பாதகங்கள் தெரிஞ்சிருந்தாதான் அதை ஊக்குவிக்கிறதுக்கு ஒருத்தரால முடியும். அப்படிங்கும்போது பெண்களை விட ஆண்களுக்கு அது அனுபவம் அதிகம். ஏனென்றால்
களத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் ஆண்கள். இதை பெண் அணியினரே ஒத்துக்கொண்டார்கள். நீங்க களத்துல வரணும்னா பெண்கள் தான் சொல்றாங்க, பெண்கள் உங்களை வீட்டுல இருந்து வெளியில அனுப்புறாங்க, வீட்டுல சொல்ல தாங்களான்னு தாங்க வெளியில அனுப்புறாங்க, அது புரியாம நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எப்போதுமே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த விஷயத்தில் ஒருத்தரை ஆதரவு கொடுத்து மேலும் மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்றால் அதை தெளிவாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அதே போல ஒரு விஷயத்தில் சமூகத்தில் சேவை செய்யணும்னா பாதுகாப்பு உணர்வு, பொறுப்பு உணர்வு, முன்னிலை எடுக்கும் தைரியம், இந்த 3 விஷயங்களும் முக்கியம். இந்த 3 விஷயங்களும் நம்முடைய ராஜகோபுரம் மூர்த்தி சாரும் சாக்லா சாரும் சொன்ன மாதிரி அது இன்பில்டாவே இருக்கிறது. ஆண்களுக்கு இந்த 3 விஷயமும் இன்பில்டா இருக்கக்கூடியது. அதனால அவங்க எப்போதுமே தான் மட்டும் செய்யாம அடுத்தவங்களையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா பெண்கள் எப்பொழுதும் பின்னால் நிற்பார்கள், ஆண்கள் எப்பொழுதும் முன்னால் நிற்பார்கள். பிரச்சனையை தீர்க்க வேண்டிய விஷயங்களை ஆலோசித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் ஆண்கள். ஏங்க இதை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கறது வேணா பெண்களா இருக்கலாம், நான் பெண்களை குறை சொல்லவில்லை. நல்ல வார்த்தையே கேட்க முடியல. அவர் காலம் முடிஞ்சிச்சு, யார் சொன்னது? யார் காலமும் முடிவதில்லை தலைவரே, யார் காலமும் முடிவதில்லை. ஏனென்றால் ஒரு சேவை செய்பவர்களுக்கு காலம் முடியாது, தொடர்ந்து இருக்கும். இதனால் பெண்கள் சேவை செய்ய மாட்டார்கள் என்று கூறவில்லை, செய்வார்கள். அவர்களையும் சேர்த்து ஊக்குவிப்பவர்கள் ஆண்கள் மட்டுமே. சிறப்பாக சேவை செய்பவர்கள் ஆண்கள் தான், மற்றவர்களை ஊக்குவிப்பவர்களும் ஆண்கள் தான். பெண்கள் இன்றைக்கு சிறப்பாக சேவை செய்கிறார்கள் என்றால் அவர்களையும் பாணி கிரகணத்தில் கையை பிடித்தது மட்டுமல்ல, தொடர்ந்து தன் வாழ்வில் சேவை செய்வதற்கும் கைப்பிடித்து அழைத்து செல்பவர்கள் ஆண்கள் தான் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி.